கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் காலையில் இருந்து பெய்து வரும் மழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை கடலூர் செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்கலாம். கண்ணதாசன், கடலூரை பொறுத்தவரை மக்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள், எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? கூடுதல் விவரங்கள் கண்ணதாசன். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்தழுத்த காற்று தாழ்வு மண்டலத்தால் கடலூரில் அவ்வப்போது கனமழையும் இடைவிடாத மிதமழையும் பெய்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து பெய்து வரும் மழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தற்போது தேங்கி இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த கீழருங்குணம் கிராமத்தில் தொடர் பெய்து வரும் மழையால் முறையான வடிகால் வசதி இல்லாததால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கி நிற்பதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மழையும் இடமிடாமல் பெய்து வருவதால் வீட்டிற்குள்ளும் மழை நீர் புகுந்துள்ளது. தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கீழங்குணம் பகுதியில் வடிகால் வசதி இல்லாததால் வீட்டுகளிலும் தண்ணீர் இப்ப அடுத்தடுத்து மழை பெய்து வரும் நிலையில் வீடுகளில் தண்ணீர் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பொதுமக்கள் கோரிக்கை விட்டுள்ளனர். மேலும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, நெய்வேலி, குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர் உள்ளிட்ட இடங்களில் தற்போது அவ்வப்போது மிதமான மழையும் கனமழையும் என்பது பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த மழை என்பது விட்டிருக்கிறது. இதனால் இந்த தண்ணீர் வடியும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் தொடர்ந்து மழை கனமழை கடலூர் மாவட்டத்திற்கு உண்டு என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகமும் கேட்டுக்கொண்டுள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.